நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த இரண்டாவது சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதி எதை குறித்து பேச போகுதுன்னா, கலைத்துறை குறித்து. கலைத்துறையில் ஒரு உன்னதமான ஒரு துறையாக காணப்படுவது நடனத்துறை என்று சொல்லலாம். நடனக்கலை என்றுமே மனதிலே பதியக்கூடியது. அதாவது ஒரு செய்தியை, அப்படி இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியை, ஒரு உணர்ச்சியை இசை கேட்டு உடல் அசைத்து அதை ஒரு கலையாக மாற்றி, நடனக்கலையாக மாற்றி பார்ப்பவர்களுக்கு அந்த தகவலை வெளிப்படுத்தும் ஒரு உன்னதமான ஒரு கலை. நடனக்கலை என்பது ரசித்து கொள்ளலாம். அத்தனை காலமாக பல செய்திகளை சொல்வது அந்த கலை. ஒரு நடன கலைஞராக கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்து 2024 50வது பூர்த்தி ஆண்டை கொண்டாடியிருந்தார் ஒரு நடன கலைஞர். 50 வருடங்கள் கடந்த தன்னுடைய நடன பயணத்தோடு, நடனக்கலை பயணத்தோடு எண்ணற்ற நடன கலைஞர்களை உருவாக்கிய ஒரு ஆசானாக திகழ்கின்றார் ஒருவர். அந்த நடன கலைஞரை, ஒரு கலைஞரை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கின்றோம். சலங்கை நர்த்தனாலய அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸினுடைய நிறுவனர், ஸ்தாபகர், அதே போன்று சாஸ்வதம் இங்கிலாந்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய நாட்டிய ஆச்சாரியா கலாநிதி ஜெயந்தி யோகராஜ் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ நீங்கள் இருக்கிறது இங்கிலாந்தில். நடனக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த உன்னதமான கலையில் 50 வருடங்கள் கடந்த ஒரு பயணம். 2024ஆம் ஆண்டு நீங்கள் 50 வருட பூர்த்தி ஆண்டை கொண்டாடி இருந்தீங்க. அதை தாண்டி இத்தனை வருட காலமாக விதைத்து, அதாவது பல கலைஞர்களை, நடன கலைஞர்களை உருவாக்கிய ஒரு ஆசானாக இருந்து வருகின்றீர்கள். இப்போ மீண்டும் இலங்கைக்கு இந்த பயணம் ஒரு சிறப்பான ஒரு பயணமாகத்தான் மாறி இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் அதை பற்றி கேட்டுட்டு என்ன விஷயங்களை நாங்கள் பேசலாம். ஓகே. ஸ்ரீ குருபியோ நமக. நான் நீங்கள் சொல்லிட்டீங்க, என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. சாஸ்வதம் அமைப்பின் ஸ்தாபகர், ஃபவுண்டர் நான். அது அந்த சாஸ்வதம் அமைப்பால் நாங்கள் பல இடங்களில் சேரிட்டி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு கலை என்றால் சின்ன வயதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாட்டிய கலை ஸ்பெஷலி. இந்த சாஸ்வதம் அமைப்பின் நோக்கம் உலகில் உள்ள, இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியாவை தாண்டி உலகில் உள்ள கலைஞர்களை கண்டுபிடித்து, திறமையான கலைஞர்களை கண்டுபிடித்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமென்றது தான் எங்களுடைய விருப்பம். என்னுடைய சாஸ்வதம் அமைப்பில் கோஃபவுண்டராக இருப்பவர், என்னோட இணைந்து செய்வார் பவித்ரா சிவயோகம். செக்ரட்டரி எனது டாக்டர் சஸ்கியா கிஷான் யோகராஜா அவர்கள். என்னுடைய டாக்டரும் ஒரு டான்ஸர் தான். ஆனால் அதை பேஷன், அதை தாண்டி அவளுடைய ப்ரொஃபஷனல் வேறு. ஸோ இதனால் நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் மோஸ்ட்லி நான் இந்தியாவுடனான தொடர்பு எனக்கு ரொம்ப கூட. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாண மண்ணை சேர்ந்தவளாக இருந்தாலும் எனக்கு அங்கு தொடர்புகள் உண்மையில் ரொம்ப குறைவு. அதை கவலையுடன் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் புலம்பெயர்ந்து 35 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. யாழ்ப்பாணத்தில் யாரும் இல்லை, எனது பெற்றோரும் இல்லை, காலமாகிவிட்டார்கள். எந்த ஒரு இதுவும் இல்லை. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்தது, எல்லாமே நாங்கள் அதெல்லாம் சேல் பண்ணி எல்லாம் விட்டோம். எங்களோட எந்த தொடரும் இல்லை யாழ்ப்பாணத்தில். ஆனால் யாழ்ப்பாண மண்ணில் நான் அதை செய்ய வேண்டும், ஒரு கலை நிகழ்ச்சி இல்லாட்டி ஏதோ ஒன்றை உதவ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். ஏனென்றால் எங்களுடைய சாஸ்வதம் அமைப்பில் இருப்பவர்கள் எல்லாரும் அயல் நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியா மண்ணை சேர்ந்தவர்கள். ஆனாலும் எனக்கு யாழ்ப்பாண மண்ணில் ஏதாவது அடிக்கடி இருந்துட்டு செய்வேன். ஒரு 2022 ஒளிரும் வாழ்வு புதுக்குடியிருப்பில் அதுக்கு நாங்கள் பண உதவி, நிதி உதவி செய்திருந்தேன். அப்புறம் நாங்கள் இந்தியாவில் தான் மேல் படிப்பு உள்ள கலைஞர்களுக்கு, நாட்டிய கலையில் உள்ளவர்களுக்கு நிதி உதவி செய்தோம். லாஸ்ட் இயர் அபை, அகில இலங்கை இந்தியன் ஆர்கனைசேஷன் இருக்குது, அபை அண்டு சென்னையில். அதற்கு நாங்கள் என்னுடைய 50வது ஆண்டு விழா நாரத கன சபாவில் நடந்தது. கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அனுசரணையுடன் நான் அதில் ஒரு மெம்பராக இருக்கேன், கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்போ அங்கே அந்த நிதி உதவியை செய்தோம். அபைக்கு ஸ்தாபனத்துக்கு நாங்கள் நிதி உதவி செய்தோம்.
இப்பொழுது நான் வந்ததின் காரணம் யாழ்ப்பாணத்தில் திருமறை கலாமன்றம் அங்கு உள்ள அரங்கேற்றம் செய்ய முடியாத மாணவர்கள் எல்லாருமே பண வசதி இருக்கும், ஆனால் அரங்கேற்றம் எக்ஸ்ட்ரா செலவு. அவர்கள் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அரங்கேற்றம் செய்தோம் ஜஃப்னா கல்ச்சுரல் சென்டரில் 9th ஆகஸ்ட். அந்த ஒரு நிகழ்ச்சிக்குத்தான் நான் வந்திருந்தோம். ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்தியாவில் கலைஞர்களை எல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப சிறப்பாக நடந்தது. திருமறை கலாமன்றத்தோடு இணைந்து செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவையிலும் வெல் ஆர்கனைசேஷன் வெரி குட். அப்போ நாங்களும் பார்த்து ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து செய்வோம். அதனால் எங்களுக்கு அது ஹாப்பியாக இருந்தது. வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் முடிந்தது. நான் இந்தியா வழியாக சென்று அப்புறம் இந்தியாவிலே நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது சொந்த மண்ணில், அதாவது பிறந்த மண்ணுக்கு நாங்கள் ஒரு விருந்தினராக செல்வது என்பது ஒரு மனசுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுக்கும். ஆனால் அந்த மண் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த தீராத அந்த பாசம், மரியாதை அங்கே இருக்கக்கூடியவர்களையும் ஒரு கலைஞர்களுக்கும் இடமளித்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பணி குறிப்பாக அரங்கேற்றம் காண்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த நடனக்கலை, நாட்டிய கலையில் ஆர்வமிக்கவர்கள் அதிகமான கலைஞர்கள் இருக்கின்றார்கள், அது போன்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது சாஸ்வத மூடாக வெளிநாடுகளில் இந்தியா இலங்கையை தாண்டி ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பணி தொடர்கின்றது, சேவை பணியாக தொடர்கின்றது. உங்களோட ஆரம்ப பயணம் எப்படி? உண்மையிலே இது பேஷனாக தான் நீங்கள் ஆரம்பிச்சினீங்களா இல்லாட்டி நடனத்தை? எனக்கு அந்த டைமில் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய 5 வயதிலேயே இந்த கலை நான் ஆரம்பித்து விட்டேன். எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. எனது தாயார் தான் அந்த கலையை கண்டுபிடித்த. 5 வயசுலேண்டா எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்கூல் நான் இளவால குவாலிஃபேமிலி கான்வென்ட் மாணவி என்பதை ரொம்ப சந்தோஷத்துடன் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த டைமில் 1980 ஓல்ஸ்லோன் வின்னராக வந்தேன், கோல்டு மெடல். நிறைய நிகழ்ச்சிகளில் நான் பங்கு பெற்றினேன். ஸ்கூலுக்காக வேண்டி நமது யாழ்ப்பாணம் அப்பொழுது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நிறைய செய்து கொடுத்தோம். பேண்டில் இருந்தேன், இளவால குவாலிஃபேமிலி கான்வென்ட் பேண்டில் நான் எக்கார்டியன் பிளேயர், மெலோடிக்கா பிளேயர். நான் பியானோவை ஒரு சப்ஜெக்டாக எடுத்தேன். அந்த காலத்தில் தெரியும். அப்போ நான் டான்ஸ் ப்ரைவேட்டாக லீலா நாராயணன், எல்லோருக்குமே தெரியும் லீலா நாராயணன் அவர்கள் ஒரு படத்தில் கூடி நடித்திருந்தார்கள். அவர் திரும்பவும் அவங்களோட நாடு இந்தியாவுக்கே சென்று விட்டார்கள். அவர்கிட்ட தான் நான் எனது நாட்டிய கலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய மம்மிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இதை செய்ய வேணும், ஏன்னா அவர்களுக்கு விருப்பம் அந்த நாட்டிய கலை. ஆனால் அது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த கலை வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. நான் பழகிற டைமும் எல்லாரும் சொன்னார்கள், என்ன கூத்துக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான்னு. ஆனால் நான் மம்மி அதை இதண்டில் டேடி கூடி சொன்னேன். டேடி சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் சீஃபாக இருந்தார், ஓல்ஸ்லோன் ஜூரி, மிஸ்டர் ரட்னம் என்று சொல்லுவார்கள். டேடியும் சொன்னார் ஸ்டாப் பண்ண சொல்லியில் எனது விருப்பத்துக்கு ஓகே. ஆனால் பெரிய அளவில் டேடிக்கு என்னுடைய தகப்பனருக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் மம்மி தான் இல்லை மகள் ஆசைப்படுறா, நாங்கள் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி லீலா நாராயணத்தை சேர்த்தார்கள். 1980 என்னோட அரங்கேற்றம் விர்சியா ஹாலில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அம்தலிங்கம் அங்கிள், மங்கையரசி ஆண்டி தலைமையில், ஆண்டன் ராஜநாயகம் ஃபாதர், சென்ட் ஹென்ரிஸ், எங்களுடைய பார்ட்னர் ஸ்கூல் சென்ட் ஹென்ரிஸ் காலேஜ், அந்த தலைமையிலும் அந்த அரங்கேற்றம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அதன் பின் நான் இந்தியாவுக்கு சென்று விட்டேன், கலாஷேத்ரா மாணவி. அதன் பின்பு நான் அடியார் லக்ஷ்மணன், அப்புறம் மோகினியாட்டம், கலாமண்டலம் சீதா வாரியார், கூச்சிப்புடி நரசிம்மாச்சாரியார் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் சொல்ல மறந்து விட்டேன். திருவள்ளுவர் இந்த 9th ஆகஸ்ட் வந்த நேரம் ப்ரொஃபஸர் ஜனா சார், கலாஷேத்ரா ஃபார்மர் பிரின்சிபல் ஜனா சார் தான் எங்களுடைய தலைவர், நிகழ்வின் தலைவராக வந்திருந்தார் யாழ்ப்பாணத்திற்கு. ராமநாதன் அகாடமிக்கு போனோம், ஒர்க் ஷாப் எடுத்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி
நான் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லும் பொழுது யாழ்ப்பாணம் மண்ணில் எனக்கு பெரிய தொடர்புகள் இல்லை, கவலை என்று சொல்கிற நேரமே எனக்கு என்ன அறியாமலே நான் அழுது விட்டேன். மம்மி டேடி இல்லை என்று சொல்கிற நேரமே ஒரு எமோஷனல் ரைட். என்னத்தான் நாங்கள் இருந்து எங்கிட்ட மண்ணை நாங்கள் மறந்து போய் இருந்தாலும், பல தொடர்புகள் இந்தியா என்றாலும் யோசிக்காமல் இருந்தாலும், அந்த மண்ணை மிதித்தவுடன் ஏதோ ஒன்று எங்களை தாக்குகின்றது. நான் ரொம்ப எமோஷனலாக இருக்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் இந்த மண்ணில் ஒரு நிமிஷம் அப்படியே க்ரௌடுக்கு முன்னால் அப்செட் ஆகிவிட்டேன். மனமெல்லாம் கல்லாகிவிட்டது. அந்த டைமில் யாழ்ப்பாணம் மண்ணில் எனக்கு பெரிய தொடர்புகள் இல்லை என்று சொல்கிற நேரமே அந்த இடத்தில் நான் சைக்கிள் ஓடினேன், டியூஷனுக்கு போனேன், ஸ்கூலுக்கு போனேன். ஆனால் இப்போ இல்லையே என்று சொல்கிற நேரம் அது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. சொன்னதுதான், இன்னும் அங்க ஏதோ ஒரு கலை வடிவத்தில் ஏதோ ஒன்று உதவி செய்யணும் என்ற எண்ணம். ஒரு நடனம் பார்க்கலாம், பார்த்துவிட்டு நாங்கள் பேசலாம். உங்களுடைய படைப்பில் வந்த ஒரு கலை. பொதுவாக இந்த இன்னொரு முக்கியமான தான் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கின்றீர்கள். யுனெஸ்கோவினுடைய ஒரு மெம்பராக இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், யுனெஸ்கோ மெம்பர். அது ஃப்ரான்ஸில் இருக்குது. அதில் நான் மெம்பராக இருக்கிறேன் அந்த இதில். அதை விட கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னையில் இருக்குது. அதில் நான் மெம்பராக இருக்கிறேன். ஏனென்னா எனது நோக்கம் நிறைய என்னை சுற்றி உள்ளவங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அது ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்டில் படித்தபடியாலோ இல்லாட்டி என்னுடைய தாயார் என்னுடைய மம்மி நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். மனுஷரை மதிப்பா, வேலைக்கு இருக்கிற ஆக்களையும் தன்னுடைய பொண்ணு மாதிரி தான் பார்ப்பா. ஆனால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் எப்படி கலாச்சாரம் இருந்ததுன்று அந்த காலத்தில் இருக்கும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த நாட்டிலேயே இருந்திருப்போம். ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கவில்லை, நாங்கள் எல்லோரும் சிதறிவிட்டோம். ஆனால் மனுஷரை மதிக்க வேணும். 100 பேரில் 50 பேர் அந்த மாதிரி குணம், 50 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒன்றுமில்லை. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். என்ன சுற்றி இருக்கிறார்கள் ஹாப்பியாக இருக்கிறத நான் எப்பவும் விரும்புவேன். அதனால்தான் இந்த மாதிரி நிறுவனங்களில் இருந்தால் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். அதனால் அதில் இருக்கிறேன். இப்போ நிறைய நாடகங்கள், நாட்டியம் அதிகமாக அரங்கேற்றுவதற்கு முக்கியமாக நடனங்கள் ஏற்றிருக்கிறீங்க. அதை தாண்டி அதுகளை பற்றி பேசலாம். முக்கியமாக சில பட்டங்கள், சில விடயங்களை பற்றி நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும். அந்த வகையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நாட்டிய கலா நர்த்தகை அந்த விருது, அந்த பட்டம், அதை தாண்டி நாட்டிய விசாரத விருது, ராஜேஸ்வர நர்த்தகை, அதை போன்று நாட்டிய கலாசாரதி என்று எத்தனையோ. ஆமாம், நிறைய பட்டங்கள் அவர்கள் தாரார்கள். அதனால் எனக்கு அவர்கள் தங்களுடைய டியூட்டியை செய்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், தார்கள். அதனால் பட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி தலையில் வைத்து எனக்கு அந்த டைப் எனக்கு பிடிக்காது. ஏதோ மனுஷராக இருக்கணும். அதுதான் பட்டம் தாரதை, பெரியவாள் தாரதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி ஏற்க வேணும். பட்டம் பதவிகளை விட திறமை முக்கியம், ரைட்? திறமை முக்கியம். எனக்கு இதில் சொல்ல குறிப்பிட வேணுமெண்டா 2022 ராஜஸ்தானில் எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிடைச்சது. நிருத்திய உபாசனா அகில இந்திய சங்கத்தினால் ராஜஸ்தானில் உடைப்பூரில் எனக்கு பட்டம் வாழ்நாள் சாதனையாளர் பட்டம் கிடைத்தது. 2019 நான் இந்தியா சென்றபோது டெல்லியில் தமிழ் சங்கத்தில் ரிபப்ளிக் டே அன்று என்னை கௌரவித்தார்கள். அதை விட தமிழ்நாட்டில் சென்னையில் பிளானிங் கமிட்டி, அதில் எப்படி நாட்டிய கலைகளை நாங்கள் எழிலகத்தில் நடந்தது அந்த மீட்டிங். நான் சும்மா தான் போனேன். ஆனால் அவர்கள் எப்படி அதை கொண்டுவரலாம், சென்னையில் உள்ள பாடசாலை மாணவர்கள் கலைகளை எப்படி புகுத்தலாம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது இல்லை, நாட்டியம், மியூசிக், பியானோ, அந்த மாதிரி. அதுக்கு ஒரு இது எனக்கு அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்கொண்டேன். நான் அதெல்லாம் எதிர்பார்த்து போன விடயங்கள் இல்லை. நம்ம சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லவர்கள் இருந்தால் எல்லாமே நல்லது தான் நடக்கும். நாம் நல்லது நினைத்தால்
அது நல்லது நடக்கும். பட் பட்டங்கள் நிறைய இடத்தில் கிடைத்தது. எனக்கு குறிப்பிட்டு இப்போ மைசூர் பேட்டா கிடைச்சது மைசூரில். அது ஒரு மைசூர் பேட்டாண்டா அந்த போடுவாங்க மைசூர் கர்நாடக பீப்புள். அந்த மாதிரி நிறைய இருந்தது. உங்களுடைய படைப்புகள் குறித்து நாங்கள் பேசலாம். அதாவது என் நடனத்துறைக்கான உங்களுடைய நாட்டியத்துறைக்கான படைப்புகள் சிலவற்றை நீங்கள் ஏற்றியவற்றை மக்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாட்டியத்துறைக்கு எனக்கு எனக்கு அனுபவம் தான் வாழ்க்கை. நான் நெதர்லாண்டில் நாட்டிய வகுப்புகள் வைத்திருந்தேன். நெதர்லாந்து நாட்டில் டென்கலர் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. நிறைய வகுப்புகள் எடுப்பேன். இப்போ எனக்கு திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஐயோ இவ்வளவு வகுப்பையும் எப்படி எடுத்தேன், போக 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 எல்லாம் என்ன அப்பொழுது அந்த மண்ணில் நாட்டியக்கலை, தமிழருடைய பாரம்பரிய கலை ரொம்ப குறைவாக இருந்தது. இவ்வளவு தூரம் இந்த உலகம் முழுக்க இந்த நாட்டியக்கலை பரவுவதற்கு யாழ்ப்பாணத்து தமிழர், இலங்கை தமிழர் ஒரு காரணம். ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழர் போனபடியாத்தான் நான் மோஸ்ட்லி இந்தியா தான் போவேன். நான் அதை சொல்லவில்லை, ஒரு காரணம் என்று சொல்கிறேன். ரொம்ப பாப்புலர். ஏனென்றா இலங்கை தமிழர் போனதுக்கு அப்புறம்தான் இந்த பரதக்கலை ரொம்ப வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆனது. உண்மையிலே பெருமையாக இருக்குது. நாங்கள் போய் இந்த மாதிரியெல்லாம் அப்பொழுது ரொம்ப கம்மி. அதனால் என்னட்ட நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் என்னட்ட படித்தார்கள். நான் ஹாலண்ட்லேயும் கிளாஸ் எடுத்தேன், ஜெர்மன்லேயும் கிளாஸ் எடுப்பேன். லண்டன் பேஸ். நான் முதலில் போனது ஹாலண்ட் நாட்டுக்கு தான் நான் போனேன். இப்போ ரொம்ப காலத்துக்கு முதல் நான் லண்டன் புலம்பெயர்ந்து விட்டேன். அப்பொழுது ஸ்டார்டில் அங்கே யாரும் இல்லை. எனக்கு சொன்னாங்க ஒரு குயினுக்கு முன்னால் ஒரு டான்ஸ் பண்ண வேணும் இந்தியன் கலாச்சாரத்துக்காண்டின்னு சொல்லி. ஓகேன்ட்டு போனால் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அங்கத்த நெதர்லாந்து குயினுக்கு முன்னால் அந்த நாட்டிய செய்தேன். மீடியா எப்பொழுதும் நமக்கு துணை. இந்த நேரத்தில் இந்த மீடியாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுத்த. கலைஞராகிய எங்களுக்கு மீடியாக்கள் ரொம்ப அவசியம். அப்பொழுது வெளி பேப்பர்களில் வந்தது. அதை பார்த்து விட்டு ஒயிட் பீப்புள், யூரோப்பியன் பீப்புள் எனக்கு கால் பண்ணி பேசி அப்படியே டெவலப்பாக போய் அப்புறம் நான் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் ஷாப் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணினேன். யுஎஸ்ஏல போய் எங்களுடைய சாஸ்வதத்தால் நிகழ்ச்சிகள் பண்ணினோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் நாங்கள் தலைமை தாங்க போயிருந்த பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, எப்போவும் நான் எக்ஸ்பீரியன்ஸை தான் எடுப்பேன். அது நல்லதில் எடுத்துட்டு கெட்டதை விட்டுருவேன். ஒரு நடன ஆசிரியராக பொதுவாக ஆசிரியர் என்று சொல்லும்போது மாணவரை வழிநடத்துபவர்கள். ஒரு நடன கலையினுடைய நடன கலைஞர்களை உருவாக்குகின்ற, அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு ஆசிரியராக, நடன ஆசிரியராக உங்களுடைய பங்களிப்பு நிறையவே இருக்குது. உண்மையிலே ஒரு நடன ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும்? நல்ல கேள்வி. ஒரு நடன ஆசிரியர் உண்மையான இது எங்களுடைய சயின்ஸ் ஸ்லோகத்தை சொல்லலாம். ஆனால் தமிழ்லேயே அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றி மெஞ்ஞானம் என்னும் ஒளியை ஊட்டுபவன் தான் ஒரு குருவா, ஒரு ஆசானா இருக்க தகுதியானவன். அவனை எப்படி இருக்கணும்? தலக்கணம் இருக்கக்கூடாது. நான் தான் பெரியவாள், நான் தான் சின்னவாள் அப்படின்னு சொல்லி தலக்கணம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அனைத்து ஒரு தாய் மாதிரி போதிக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கணும். ஆனால் இப்பொழுது நிலைமை சில நேரம் பெரிய ஆசிரியர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்போ வளர்ந்து வர ஆசிரியர்களே அவர்கள் தட்டி கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் பெரியவாள், எங்களோட சரியாக அவங்க இருக்க வேணுமா அப்படின்ட்டு நிறைய இடத்தில் கண்கூடாக சில விஷயங்களையும் நான் கவனித்தேன். சொன்னார்கள், டீச்சர் இங்கு இப்படித்தான் நடக்கின்றது. அதை கேட்க ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் அந்த இப்போ சொல்கிறாங்க தானே, நாங்கள் இப்போ எனக்கு தெரியாது, இங்கே இலங்கையில் தான் அது நடக்கின்றது. ரொம்ப இடங்களில் நடக்கும். ஆனால் இலங்கையில் நான் அண்மையில் பார்த்த விடயம், நாங்கள் வயதில் மூத்தவர்கள் சின்னவர்களோடு சரிசமமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபனியான ஒரு ஆசிரியர்களுக்கு பொருந்தாத ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் அந்த அவர்களும் இப்போ மாமியார் மருமகள் மாதிரி, ரைட்? மாமியார் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்து தான் அந்த மாமியாரை வந்ததுன்றது அந்த மாமியார் நினைக்கிறதில்ல. அது மாதிரி தான் இந்த ஆசிரியர்கள்.
சரி அறியாமையை போல இருக்குது அப்படி என்று நான் நினைத்தேன். உண்மையில் தாயுள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். யார் எவரென்று பார்க்காம கேட்குறவங்களுக்கு அதான் மெஞ்ஞானம், அஞ்ஞானத்தை அகற்றி மெஞ்ஞானத்தை ஊட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனால் பல இடங்களில் அந்த மாதிரி இல்லையே என்று சொல்லி ஒரு நடன ஆசிரியராய், அதுவும் நானும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான், ரொம்ப கவலையாக இருந்தது அதுகளெல்லாம் கேட்கும் பொழுது. ஏன் இப்படி இருக்கிறார்கள், ஒரு வட்டத்துக்குள்ளே ஏன் இருக்கிறார்கள், வெளியில் வாரார்கள் இல்லையே. நமது மக்கள் தமிழ் மக்கள் அது எந்த நாடாகவும் இருக்கலாம், அதை பற்றி இதில்லை. நான் இதில் தப்பிருந்தால் யாரும் மன்னிச்சு கொள்ளுங்கோ. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சின்னவங்களை தட்டி கொடுக்க வேணும். தட்டி கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. ஒன்றில் நீங்கள் நினைக்க வேணும், நீங்களும் ஒரு காலத்தில் சின்னனாக தான் இருந்த நீங்கள், உங்களை யாரோ தட்டி கொடுத்து தான் கொண்டிருக்கிறாங்க என்றதை அதை நினச்சா எல்லாருமே கரெக்டாக நடப்பாங்க. இதில் பெரியவாள் சின்னவாள்ன்ட்டு எதுவும் இல்லை. திறமைக்கு சின்னவர்கள் கூட எவ்வளவோ திறமையானவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா. பெரியவர்களுக்கு உண்மையிலே எனக்கு தெரியாததே, எனக்கு சில பேர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் கிளாஸ் எடுக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருந்தே நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ரைட், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தால் இன்னும் இந்த கலை பிரகாசமாக இருக்கும். என்னுடைய கருத்து. யாருக்கும் நான் சொல்லவில்லை. அவரவர்கள் தொப்பி சரியாக இருந்தால் எடுத்து போடலாம். ஆனால் இது நான் யாரையும் குறித்து சொல்லவில்லை. பட் அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமா. அதாவது கலைத்துறை என்று சொல்லும்போது இசைத்துறையாக இருக்கலாம், நடனத்துறையாக இருக்கலாம், அத்தனை துறைகள்லையும் அந்த கட்டுப்பாடுகள் என்பதை தாண்டி அது கலைத்துறைக்கு ஆட்டி படைக்கக்கூடாது. அதை தாண்டி பொறாமை, போட்டி என்பதை கடந்து அது ஒரு சேவை என்பதை தாண்டி ஒரு உன்னதமான ஒரு கலை, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம். அதன் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லும்போது நிச்சயமாக இன்னொருவரை வழி நடத்தும் போது அது சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் விரும்பி செய்கிறது தானே. இதெல்லாம் கலைத்துறையை விரும்பி தானே நாங்கள் செய்கிறோம். இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகிறதா இருக்கலாம், ஒரு நடனக்கலையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், எல்லாமே விரும்பி செய்கிறோம். அந்த விரும்பி செய்கிறதுக்குள்ளே எதுக்கு இவ்வளவு போட்டி? சரி, இந்த 50 வருடத்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பயணத்தில் நடனக்கலை இந்த துறையில், நாட்டிய துறையில் உங்களுக்கு மறக்க முடியாத நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்றதா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை சொல்லுவீங்க? நல்ல அனுபவம் என்றால் நீங்கள் திடீரென்று நீங்கள் போயிட்டு நிறைய இடத்துல நான் போயிருக்கிறேன். நிறைய நாடுகளில் நான் ஆசிரியராக புரிந்திருக்கின்றேன். ஆனால் எனது அரங்கேற்றம் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் நான் அப்போ சின்ன வயசு, வெரி யங் ஏஜ். எனது அந்த டைமில் எனக்கு எனது மம்மி டேடி, எனது அம்மம்மா, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் அந்த மாதிரி நடந்தது. அது எனக்கு மறக்க முடியாது. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன் நான். எனக்கு தெரியாது எது நல்லது. எங்களோட டேடி, என்னுடைய ஃபாதர் என்ன ஏஞ்சல் என்று தான் சொல்லுவார் வீட்டில், ஏஞ்சல் அண்டு. அவ்வளவு தூரம் ஏஞ்சல் மாதிரி தான் இருந்தேன். ஆனால் உலக அனுபவங்கள் பிறகு திருமணமாகி எனது கணவர் திரு யோகராஜ் அவர்கள், அவர் மேரின் இன்ஜினியர். அதுக்கப்புறம் எனது மகன் சாண்டர்சன், சஸ்கியா, அப்புறம் எனது என்ன சொல்கிற மருமக்கள், அவர்கள் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை. மருமகள் வெளிநாட்டு, மருமகன் நார்த் இந்தியன். ஸோ பேரப்பிள்ளைகள் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு அனுபவங்கள், பல அனுபவங்கள் ஏஞ்சலை மாற்றிவிட்டு. ஏனெண்டா சின்ன வயசில் எல்லாரும் ஏஞ்சல் தான், ரைட்? ஆனால் பல அனுபவங்கள், பல இதுகள் அப்போ எனக்கும் மறக்க முடியாது. என்னுடைய தாய் தகப்பனோட வாழ்ந்த காலங்கள், அந்த நாட்டிய வகுப்பு, விரிசா ஹோல், நிறைய ப்ரோக்ராம் செய்வோம். என்னது அந்த சின்ன வயசு நினைவுகள் இப்பொழுது யாழ்ப்பாணம் போயிட்டு வந்த உடனே ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டது. சின்ன வயசு நினைவுகள் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணினேன். பட் ஓகே, லைக் தட், அவ்வளோ தானே, தட்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சது இனி எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ப்ராக்டிக்கலாக எடுக்க வேணும், ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்க வேணும். பொறி பண்ணி கொண்டு இருந்தால் அப்படியே நிற்போம். எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, கணவர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், நிறைய கடமைகள் இருக்குது. ஸோ மம்மி டேடியோட வாழ்ந்த காலங்களே எனக்கு எப்பவும் மறக்க முடியாது. ஒரு நடன கலைஞராக, நடன ஆசிரியராக இந்த சேவை தொடர வேண்டும். இந்த துறையில் மென்மேலும் பலரை நீங்கள் பலருக்கான அரங்கேற்றத்தை காண வேண்டும் என்பதுதான்
எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனையும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியமோடு இணைந்து கொண்டதற்கு இன்றைய நாளில் சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதிகள். நன்றி, வணக்கம். இன்று மோடு இணைந்திருந்தார் இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியிலே நாட்டிய ஆச்சாரியா கலாநிதி ஜெயந்தி யோகராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள், நேத்ரா நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் தனஞ்சயன், அதே போன்று சசிகாந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இணைய கேமரா தொழில்நுட்ப சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அன்புடன் கோகுல் நிரஞ்சன்.